ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லிமிட் பிரேக்கர் எபிசோட் 4 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பி கூட ஸ்டார்டிங்லேயே அந்த விஷயத்த அவன் அப்சர்வ் பண்ணியிருப்பான்ல, அந்த இடத்துல அந்த சிஸ்டம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். நம்ம ஹீரோ கிம்முக்கு இப்போ 2 எபிலிட்டி கிடைக்குது. ஒன்று ஹியூமனோட அனலைசிஸ் அவனால் பண்ண முடியும், ரெண்டாவது சிஸ்டமால எமோஷன்ஸை வெளிப்படுத்த முடியும். ஹியூமன் அனலைசிஸ் என்ன பண்ணனா, இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணதை விட மற்றவங்கள நல்லாவே அணுக முடியும். அதாவது அவங்க எப்போ பிறந்தாங்க, அவங்க என்ன ஹைட்டு, அவங்க என்ன வெயிட்டு, இதுலேருந்து ஏகப்பட்ட விஷயம், அவங்களோட பவர்லேருந்து எல்லாத்தையுமே அவங்களால அணுக முடியும். பரவாயில்ல, இது நல்லா இருக்கு. சிஸ்டமோட அந்த எமோஷன் அது என்னது, இதுவா மாஸ்டர், என்னால் எஸ்ன்னு சொல்லும் போது இந்த மாதிரி சில பல எமோஜிஸை வெளிப்படுத்த முடியும். ஆனால் இது வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவனோட ஸ்கில்ல டீஆக்டிவேட் பண்ணிட்டு அவன் வேற ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். சிஸ்டம் எனக்கு இப்போ ஒரு பஸ்ஸை தேடி கண்டுபிடி, நான் இப்போ திரும்ப ஆர்மி கேம்புக்கு போகணும். மாஸ்டர் நீங்க அப்படியே போங்க, 1.5 கிலோமீட்டர்ல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. 1.5 கிலோமீட்டரா? சரி சரி, நான் போக ஆரம்பிக்கிறேன். சார் கிம், உங்களால பறக்க முடியும், அப்படி இருந்தோம் எதுக்கு நீங்க நடந்து போறீங்க? இதுதான் எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு இப்படி போறேன்னா, பெருசு என்ன நடந்துதான் போக சொன்னாரு. அப்படி நான் பறந்து போனா அவ்வளவுதான், நிறையவே பிரச்சனைகள் வரும். அதனால தான் நான் நடந்து போறதே பெஸ்ட்னு சொல்லி இப்படி நடந்து போறேன். இப்படி இவன் போகும்போது சடனா அவன் யாரையோ ஒருத்தங்களை நோட்டீஸ் பண்றான். அது வேற யாரும் இல்ல, அதே வெள்ள முடிக்காரன் தான். அந்த ஷீல்டு கில்டா, அவங்க இன்னும் திரும்பவும் என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன? இவங்களுக்கு என்னதான் வேணுமோ இந்த இடத்துல ஹியூமன் அனலைசிஸ் என்னால பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சிஸ்டம் நீ அதை ஆக்டிவேட் பண்ணிவிடு. அங்க ஹியூமன் அனலைசிஸ் அதை ஆக்டிவேட் பண்ணுது, ஆனா அது கடைசியில ஃபெயில்டுன்னு வந்தா. இதனால அவன் ரொம்ப கடுப்பாகிறான். என்ன சிஸ்டம், உன்னால ஒரு விஷயத்த ஒழுங்கா கூட பண்ண முடியல. அங்க திரும்ப அவன் பஸ் ஸ்டாப்ல உட்காரும் போது வார்னிங் வார்னிங்னு வந்து அவன் சடனா அங்க சைல வரானா. அங்க அவனை பார்த்துதான் இவன் யோசிக்கிறான். அவன் சிரிக்கிறான். அங்க ஹீரோக்கு எதுவுமே புரியல, எதுக்கு அவன் என் பின்னாடி வந்தான். அதுக்கும் மேல வந்த விஷயத்த மறைப்பான்னு பார்த்தா அது கூட இல்லாம பல்ல இழிச்சிட்டு சிரிக்கிறான். சரி ஏதோ ஒண்ணு, பஸ் வந்துருச்சு, நான் போறதுக்கான டைம் இது. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் இன்வால்வ் ஆக தேவையில்லை. இதே மாதிரி அவன் போக ஆரம்பிப்பானா, சைட்ல இருந்தா அந்த ஆளை காணும். அவன் பார்த்தா இவன் பக்கத்துல இருக்கான். இதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல 4th ஸ்டார் டஞ்சன் உருவான ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க நிறையவே பாம்பு மாஸ்டர்லாம் இருக்கு. அங்க முன்னாடியே ஒரு பர்சனும் இருக்கான். அந்த மாஸ்டருங்களும் இவனை தாக்குவது அவன் கருணியே இல்லாம அதை அப்படியே வெட்டி போடுறான். இதே மாதிரி ஒரு மாஸ்டரும் அங்க சைல தாக்குவதா அவனோட கத்தியை வச்சு அப்படியே சொயிட்டி போட அந்த பாம்பு மாஸ்டர் அப்படியே 2 துண்டாவுது. இதே மாதிரி அந்த இடமே நாஸ்தி ஆகுது. இந்த இடத்துல இருக்க ஒரு பாம்பு மாஸ்டரும் அழிஞ்சு போகுதா. சடனா அவனுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, சைடா அவன் கத்தியை தூக்கி போடுறான். அந்த இடத்துல அந்த கத்தியை யாரோ ஒருத்தங்க பிடிக்கிறாங்க. ஏய் மரியாதையா வெளியில வா. அது வேற யாரும் இல்ல, அந்த வயசானவ தான். வாய்ஸ் மாஸ்டர், உங்களை தேடி தான் நான் வந்திருக்கேன். நீ எப்பயும் போலதான் உனக்கு சொல்லிட்டோன்னு எந்த விதமான பழக்கமும் இல்லையா? ஆமா, நீங்க அப்படியே மாறிட்டீங்க பாரு. ஆமா, என்னோட ஸ்வாடம் இப்போ நாஸ்தி ஆயிடுச்சு அந்த பாம்புல கொன்னு. சரி ஏதோ ஒண்ணு, எதுக்கு இங்க வந்திருக்க? நான் உனக்கு ஆர்டர் கொடுத்தல, அதாவது அர்ஜென்ட் இல்லைன்னா என்ன நீ தேடி வரக்கூடாதுன்னு. ஆமா, ஆனா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இன்னமும் ரிசீவ் ஆகலையா என்ன? அட நானே மறந்து போயிட்டேன். நீங்க லிட்டரலா இந்த டஞ்சனுக்குள்ளேயே வாழ்ந்துன்னு இருக்கீங்க, இப்படி உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இந்த கதையை நான் சுருக்கியே சொல்றேன். அதாவது என்னன்னா, நீங்க ஒருத்தரை எலிமினேட் பண்ணணும். எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீயே அதை பார்த்துக்கோ. அந்த குட்டி ஸ்குவாட் டீம் எல்லாம் இருக்கும்ல, அதை வச்சு எலிமினேட் பண்ண பாரு. எனக்கு இந்த மாதிரி வேலைலாம் ஒன்றும் தேவையில்லை, அதை நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டோம் பாஸ். இருந்தாலும் அது வேலைக்கு ஆகல. அவன் மேலே எங்களால் கீரலை கூட போட முடியல. கடைசியில் எங்களோட டீம் அது தோத்து போனதுதான் மிச்சம். ஸ்கவுட் டீம் அங்க போச்சு, ஆனா கடைசியில அவங்க எல்லாருமே தோத்து போனாங்க. முக்கியமா நம்ம கில்டோட பெஸ்ட் ஆளுங்க தான் அவங்க. அவங்களாலேயே அங்க எதுவுமே பண்ண முடியல. ஓ அப்படியா, என்னோட ஆர்வத்தை நீ கொஞ்சமா ஏத்துற. சரி நான் ஒத்துக்கிறேன். இதுக்கப்புறம் அங்க பிரைம் மினிஸ்டரோட ஆபீஸ காட்டுறாங்க. அந்த இடமே ஒரே ரத்த வெள்ளமா இருக்கு. ஏன்னா அவன் அங்க இருக்கிற ஒருத்தங்களையும் கொன்னு இருக்கான். அங்க முன்னாடியே ஒரு லேடியும் வந்தா. என்ன மக்கன்னு, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. பிரைம் மினிஸ்டர் ஜூ நம்ம கிம்முக்கு ஆர்டர் எல்லாம் கொடுப்பாங்களே, அவங்க தான் இவங்க. சிம்பிளா சொன்னா இந்த ஷீல்டு கில்டு எப்படி அவங்களுக்குன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரைம் மினிஸ்டர்னு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கிம் பக்கத்துல இவங்க தான் ஒரு பாஸ் மாதிரி. மஜு கொரியாலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பிரைம் மினிஸ்டர். அதாவது சிம்பிளா சொன்னா எஸ் ரேங்க் பிளேயர். இவங்களுக்குன்னு ஒரு பெஸ்டான எபிலிட்டி இருக்கு, அதுவும் ஒரு பிளேயரா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இருந்திருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஜூ உங்களை பார்த்து. எல்லாமே எப்படி போகுது? நான் உன்னை பார்க்கணும்னு எந்த விதமான விருப்பமும் படல. அதே மாதிரி என்னோட பேரை கூட
எடுக்காத, அதுக்கு கூட உனக்கு தகுதி இல்ல. ஓ அப்படியா? ஆனா நீ இன்னமும் மாறவே இல்ல, நீ வந்து அப்படியே தான் இருக்க. நான் உன்னை கடந்த 3 வருஷத்துல பார்க்கவே இல்ல, நீ இப்போவும் ஹாஷா என்கிட்ட பேசுனா எப்படி? ரைட்டு, இந்த 3 வருஷத்துல நான் உன்னை பார்க்கல, நிம்மதியா இருந்தேன். ஆனா இப்போ நீ வந்து ரொம்ப லிமிட்டை கிராஸ் பண்ணிட்ட. அதுக்காக நான் வந்து உன்னை அப்படியே கொல்ல போறேன். அவங்களோட ஒரு ஸ்வாட் எடுக்கிறாங்களா, அந்த இடத்துல ஏதோ ஒரு சர்க்கிள் உருவாகுது. இப்பதான் நம்ம ஜூவை பத்தியே பின்னாடி இருக்கவங்க சொல்றாங்க, நம்ம ஜூ வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தான் ஃபர்ஸ்ட் அவைக்கினரா இருந்திருக்காங்க இந்த சிட்டில. அதனாலேயே இவங்க கிட்ட பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஜூவும் அவங்களோட ஸ்வாடை வச்சு ஒரு 7th மேஜிக் போர்ட்டலை உருவாக்குறாங்க. இதனால அந்த ஜூவும் அங்க இருக்கிற அந்த ஆளும் டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல இவங்கள தாண்டி வேற யாரும் இல்ல. என்ன ஜூ, என்ன ஜூ, நம்ம 2 பேரும் இங்கதான் சண்டை போடணுமா? ஆமா பார்க்கு, நான் உன்னை விட போதில்ல. ஏன்னா நீ பண்ண கிரைமுக்கு நான் அரெஸ்ட் பண்ண போறேன். இதுக்கப்புறம் நம்ம கிம்மோட சீனை காட்டுறாங்க. அவன் ஃபைனலி அந்த இடத்துக்கு வந்துட்டான். அங்க உள்ள போகும்போதே இன்னமும் அந்த பையன் ஃபாலோ பண்ணினே வரானா. அங்க இருக்கிற சோல்ஜர்ஸும் கேக்குறாங்க, சார் கிம், இவன் என்ன உங்களோட பிரதரா? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அதனால அவனை கண்டுக்காதீங்க. அட நீங்க வந்து எங்க போக பாக்குறீங்க? நீங்க வந்து உள்ள போறதுக்கு எந்த விதமான பர்மிஷனும் இல்ல. ஏன், என்ன ஆச்சு? இது வந்து மிலிட்டரி ஜோனு, ஆர்டினரி பீப்புள்ஸால உள்ள வந்து போக முடியாது. இதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து உள்ள போறான். அவன் நிம்மதியா ட்ரெஸ் எல்லாம் மாத்தும் போதே பழைய விஷயத்த யோசிக்கிறான். உனக்கு வந்து மாஸ்டரை கொன்னதுல ஒரு ஆர்ப் வந்து கிடைச்சிருக்கும். அதே மாதிரி ரீசெண்டா ஒரு எபிசோட்ல ஒரு விஷயத்தையும் அவன் கேள்விப்பட்டிருப்பான், சோர்ஸ் ஆஃப் டஞ்சன். அதை வந்து இவன் இன்னமும் கலெக்ட் பண்ணணும். நான் சிஸ்டம் கிட்ட அந்த விஷயத்த பத்தி கேட்டாலும் அதுக்கு அவளைக்கும் என்னதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆர்பை நான் இன்னமும் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பதான் என்னால சிஸ்டமை இன்னமும் நல்லா ஸ்மார்ட்டா மாத்த முடியும். அப்படி இவன் யோசிக்கும் போதே அங்க சைட்ல அவன் அப்படி ஊத்து பாக்குறான். இங்க கூட அவனை நிம்மதியா இல்லையா, அங்க மத்தவங்களும் தொத்தினறாங்க. அங்கல இருந்து அவன் தப்பிக்க ஆரம்பிக்கிறான். இவனை நான் என்ன பண்றது, எங்க போனாலும் பின்னாடியே வரான். அதுக்கப்புறம் பாருக்கு நம்ம ஜூவை பயங்கரமா தாக்குறான். ஜூவும் அங்க தப்பிச்சுக்கினே இருக்காங்க. இப்போ உனக்கு டைம் இருக்கு, விரும்பா எங்களோட டிமாண்ட் என்னன்னா கிம்ம நீ ஹேண்ட் ஓவர் பண்ணும், அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீங்க வந்து என்ன யோசிக்கிறீங்க? நீங்க எதுக்கு நம்ம கிம்ம வந்து நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்றீங்க? எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா அவனால இப்போ உங்களோட ஹெல்ப் வந்து எங்களுக்கு தேவையில்லை. ரீசெண்டா கூட உங்க கூட கான்ட்ராக்டை நாங்க போட்டிருந்தோம், அது அஃபிஷியலா எண்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க யாரோ நாங்க யாரோ அந்த மாதிரி தான். இப்போ அதனால தானே உங்களுக்கு ஒரு பிரச்சனை. நான் உங்களுக்கு பணம் வந்து நஷ்டமாகுது. அதே மாதிரி அவனை உங்க பக்கம் சேர்த்துட்டா பணம் அதிகமாவே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தானே எவ்வளவு பண்றீங்க. அதை நடக்கலாம் நாங்க விடவும் மாட்டோம். இதுக்கு முன்னாடியே உங்க ஆளுங்க வந்து எங்க ஆளுங்களை பயங்கரமா தாக்குனாங்க. அப்பயே கிம் எல்லாரையுமே போட்டு தள்ளலாம். அதுக்காக தானே நீ வந்திருக்க. நான் அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் விட மாட்டேன். அவனை மாதிரி ஒரு ஜீனியஸான ஒரு பர்சனை நாங்க இழக்க விரும்பல. அதுக்கும் மேல நீ வந்து என்னோட ஆபீஸ்க்கே வந்து என்னோட ஆளுங்க கொன்னல, அதுக்கெல்லாம் ஒன்னும் நான் உன்னை விட்டு வைக்க போறதில்ல. அங்க இதனால அவளோட ஃபயர் அட்டாக் பண்றா. அந்த இடத்துல பயங்கரமான ஒரு அட்டாக்கும் அவனை தாக்க போகுது. இந்த சைடு அந்த பையனை அவங்க பிடிச்சிட்டாங்க. ஆனா இன்னமும் நம்ம கிம்முக்கும் மத்தவங்களுக்கும் புரியல, இவன் எதுக்கு தான் நம்ம கிம்ம இந்த அளவுக்கு பயங்கரமா ஃபாலோ பண்ணணும்னு. சரி, நீ வந்து யாரு என்னன்னு எனக்கு சரியா தெரியல, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ண இருக்க? அதுவா, அது வந்து நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் கிம், அதனால தான் நான் உன்னை ஃபாலோ பண்ணேன், வேற எதுவும் இல்லை. நீ எதுக்காக இங்க வந்திருக்க? எப்படி உனக்கு என்ன பத்தி தெரியும்? ஆமா, எனக்கு வந்து உன்னை நல்லாவே தெரியும். ஏன்னா நீ வந்து ரிஃப்ட்ல இருந்து எப்படியோ வெளியில வந்திருக்க. என்னது ரிஃப்டா? நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. ஆமா, அதனால தான் நான் வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கேன், நீ எப்படி அந்த ரிஃப்ட்ல இருந்து வெளியில வந்தன. அதனால தான் நான் வந்து உன் கூடியே இருந்து ரொம்ப க்ளோஸா இருந்தா எனக்கு வந்து தெரிய வரும்ல, நீ வந்து என்னென்ன பண்ற, எப்படி வெளியில வந்தன்னு கண்டிப்பா எனக்கு தெரிய வரும். அதுக்காக தான் உன் பின்னாடியே நான் வந்திருக்கேன். அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, இவன் வந்து அந்த இடத்துலயே மாட்டி இருப்பான்ல, அந்த விஷயத்த தான் பைப்புல ரிஃப்ட்னு ஏதோ ஒலன்னு இருக்கு. இப்போ புரியுதா? நான் உங்களை அதனால தான் ஃபாலோ பண்றேன். நான் இப்போ உங்களை தேடி வந்ததுக்கு காரணமும் அதுதான். இப்போ உங்களோட கேர்ல நான் இருக்கிறேன். அங்க சடனா பின்னாடி இருக்கிற இன்னொருத்தனும் அங்க கத்திய வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். தம்பி, இந்த மாதிரி உன்னோட லிமிட்டை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும், தேவையில்லாம வாய் விடக்கூடாது. ஏன்னா நீ இருக்கிற இடமே மிலிட்டரி இடம், உன்னால இங்க என்டர் கூட பண்ண முடியாது. அப்படியா? அப்போ நான் என்டர் பண்றதுக்கு நான் என்னவா மாறணும்? நான் ஒரு சோல்ஜரா மாறணும் தானே? நான் சோல்ஜரா ஆயிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனையே இருக்காதுல்ல. சரி ஒத்துக்கிறேன், நீ சோல்ஜரா மாறலாம். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷனு, ரூல் என்னன்னா, நீ வந்து என்ன தோக்கடிக்கணும். என் கூட சண்டை போட்டு என்ன தோக்கடிச்சா ஒண்டிதான் சிங்கல்ல ஒரு சோல்ஜரா உன்னால மாற முடியும். அட வைஸ் கேப்டனு, நீ வந்து என்னைய சொல்ல இருக்க? இல்ல அவனுக்கு காட்டணும், ஏன்னா என்ன எதிர்த்து போனா என்ன ஆகணும். ஆனா அந்த பையன் இன்னமும் அங்க கோக்குமாக்கா கேக்குறான். ஓ அப்படியா? நான் உங்களை தோக்கடிச்சா இந்த டீம்ல நல்லா ஜாயின் பண்ண முடியுமா? அப்படின்னா இங்க இருக்கிற ஒருத்தங்களும் அப்படி
தான் ஜாயின் பண்ணாங்களா என்ன? இதுக்கு அவனுக்கு என்ன சொல்லணும் தெரியல, அங்க கத்தி விட்டுறான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, வா சண்டை போடுன்னு. இதுக்கப்புறம் அந்த சண்டையோட சீனை காட்டுறாங்க. அங்க இன்னமும் சண்டை பயங்கரமா போகுது. ஃபயர் அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுறான். இதை பாக்குற நம்ம ஜூ வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா கண்ணு, நீ வந்து கிம்ம எனக்கு வந்து ஒப்படைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்போனா எனக்கும் வேற வழி இல்ல. ஒரு ஸ்டோன் எடுக்கிறான். அதை பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. அது ஒரு ரிட்டன் ஸ்டோன் தானே, நீ வந்து அதை வச்சு எதுவும் பண்ணாத, நில்லு. நீ வந்து என்ன நினைக்கிற, உன்னால என்ன தடுக்க முடியும்னு யோசிக்கிறியா? ஒரு டைட்டிலும் இருக்குல்ல ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, புரியாத ஸ்ட்ராங்கஸ்ட் அதுதானே. சரி பார்க்கலாம் உன்னால எத்தனை பேரை ப்ரொடெக்ட் பண்ண முடியுதுன்னு. அங்க அவன் கையில இருக்க அந்த ஸ்டோனை உடைக்க கரெக்டா ஜூ வந்து அங்க தாக்க வரா. ஆனா திடீர்னு ஒரு ஒளி வந்து அங்க படுதா. அங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தையை ஒன்றி அவன் சொல்லிட்டு போறான். எனக்கு நெருக்கமா இருக்கிற ஒருத்தங்களையும் உன்னால முடிஞ்சா நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ. இப்படி அவன் சொல்லிட்டு அங்க இருந்து மாஞ்சு போயிடானா. அங்க ஜூக்கு என்ன பண்ணோன்னே தெரியல. ஏன்னா அவன் என்ன பண்ண போறானோ. சோ இப்படி இவன் மாஞ்சு போறதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.